அத்தை காண்டி தான் நீங்க போறேன். அத்தையின் முகம் அழகு அழகு. மாமா எத்தனை வயசு இதை ப்ரோபோஸ் பண்ணினவன்? சின்ராஸ் ஐயா பாருங்க கொஞ்சம் கடற்கரையில் நல்லா கிடக்கிறேன். கூடாது 40 குடிக்கவே கூடாது. அதெல்லாம் குடிக்கதான் பிடிக்க மாட்டேன். அண்ணியாதுல போட்டோக்கு போஸ் கொடுத்து கொண்டு அனைவருக்கும் வணக்கம். நான் விதுஷன். ஓகே, இன்றைய தினம் நாங்கள் எங்க நிற்க பார்த்தீங்கன்னா வளமை போல வந்துட்டு எங்க வீட்டே நம்ம நாங்கள் சொல்லுவோம். இன்றைக்கு வந்து முச்சந்தி ஆஞ்சநேய கோயிலுக்கு பக்கத்துல நிற்கிறேன். பக்கத்து காணிக்கு பக்கத்துல காணிக்கு பக்கத்துல என்ன மரமா தெரியுது? டிப்பிலிப்பி மரத்தை கொண்டு காட்டுறதேக்கா அந்த உள்ளுக்கு வந்துட்டு சின்ன சின்ன கொட்டை கொட்டையா இருக்கு. மரம் புல்லா வந்து இது ஒரு நல்ல ஒரு சமையலுக்கு உதவும்னு சொன்னா இதுல பேரை காணக்கூடிய அப்ப நாங்களே இல்ல நிக்கிறோம் சொன்னா உண்மைக்கு வந்துட்டு இன்றைய தினம் நாங்கள் வந்துட்டு வாகனத்துல வந்துட்டு ஒரு இடத்துக்கு போக போறோம். எங்க போக போறோம் சொல்லுங்க. இங்க இன்னைக்கு நாங்க வந்து பீச்சுக்கு போறோம். அதான் வந்துட்டு நிறைய நாளா வந்து எல்லாருமே வந்து என்ன பீச்? நைனா பீச் இல்ல, தொண்டமனாறு பீச்சுக்கு தான் வந்து போறோம். உண்மைக்கு வந்து வீட்டு தான் டெய்லி அன்னைக்குறாங்க. பத்து வந்து ஃப்ரீயானுண்டா. அப்ப அம்மா வந்து ஃப்ரீ. அப்போ நிறைய காலங்களா வந்துட்டு அம்மாக்களை வந்து உடம்பு கூட்டிட்டு போறீங்களா. அப்ப இன்றைய தினம் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் இப்படி மாமா வந்துட்டு வரலாம்னு சொன்னேன். மாமாண்ட வாகனம் அன்னைக்கு நான் வந்து ஓடுவேன் தானே பழகிட்டேன் தானே. எப்படி பழக்கம் இப்ப வந்து வாகனங்களோட பழகியாச்சு. அப்ப அதால வந்து இந்த கையிலையும் காலையும் பிடிக்கலாம் கிடக்கேன். இப்ப நாங்க வந்துட்டு வாகனத்துல வந்து போறோம். அதாவது நான், அத்தை, அம்மா, மற்ற வந்து தம்பி இவ்வளவு பேரும் வந்து போக போறோம். உண்மைக்குமே வந்துட்டு அம்மம்மா கேட்டுனாங்க. அம்மம்மா சொன்னவா 3:30 நாடகங்கிறோம். நாடகம் முடியாம விடுவோம். 3:30 இருந்து 6:30 மட்டும் நாடகமா. சலங்கோலி எப்படி வந்தாலும் இன்றைக்கு கடற்கரைக்கு இல்ல போயிடலாம் போயிடும். இந்த இதான் பாவனை நிக்கிற உப்பு வரும் கைக்கு. எங்களுக்கு சொந்தமான பிரச்சனை இல்லை. அது பீச்சை உப்பையும் பாக்கலாம். சலங்கோலி நாடகம் போனா பாக்கலாமா? போன்ல பாக்கலாம் தான் பாக்கண்டு. அவாக்கு தெரியாது எடுத்து கொடுத்துக்கலாம். சரி, அப்ப நாங்க வந்து அம்மம்மா டிஸ்டர்ப் பண்ணல. இப்ப 3 பேருமே வந்து நாங்க சும்மா நார்மலா வந்துட்டு என்னன்னு சொல்றேன். நம்ம வந்துட்டு பார்க்கக்கூடிய மாதிரி பீச்சில் ஆக்கள் ஒருத்தர் நிற்க மாட்டேன்னா நார்மலா வந்து எங்க சந்தோஷங்கள், அதாவது பீச்சை பார்க்க இயற்கையை ரசிக்க வந்து அதுல ஒரு நல்ல ஒரு மனதுக்கு வந்துட்டு நல்ல ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும். அதோட வந்துட்டு யோசனைகள் இருந்தாலும் வந்து பறந்து போகும். அத்தைக்கெல்லாம் வந்து பிரச்சனைகள் அத்தைக்காண்டி தான் இன்னைக்கு போறோம். நாங்க அத்தை ஆசைக்காண்டி போறோம். அத்தை நிறைய நாளா கேட்டவா பாபா கோயிலுக்கு போவோம். உண்மைக்கு வந்து பாபா கோயில் வந்து ஜாழ்ப்பாணம் இருக்குது. அத்தை நான் சொன்னா ஒரு நாளைக்கு வந்து போக மாட்டோம். அதாவது வானம் இன்றைக்கு வந்து ஃப்ரீயா நிற்கிறோம் மாமாண்ட வானம். அதால வந்து இல்ல நாங்க வந்து கூட்டிட்டு போறோம். அதே மாதிரி என்னைக்கு ஒரு நாளைக்கு ஃப்ரீயா இருக்கும். அந்த டைம் நாங்க போவோம். சரியா, அதுக்கடுத்து கையில மடியில வந்து காசிப்போம். சொல்லுவோம் இல்ல போகலாம். கையில மடியில காசு இருக்கும் பிளாங்குது. கூட போறோம். வந்து 5 காசு இல்ல கையில ஒரு மாத்தான் கூப்பிடுறாங்க. கொத்து கட்டி தம்பி கூப்பிட போனோம். அத்தை நாங்க பீச்சுக்கு போறோம். கொத்துலாம் கட்ட போறோம். அது வான்னு சொல்லி அத்தை சொன்னாங்க. புறேன் கொத்து சாப்பிட விளையாடி புறேன் உண்மைக்கு வந்து அம்மா வந்து நல்ல வடிவாத்தம் வந்து வலுக்கா தொடச்சி அந்த வீடியோ பாருங்க. வீடியோ போறவங்க சேனல் பஸ் டைம் பாருங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல பெல் பண்ண சொன்னா நாங்க போடக்கூடிய வீடியோ எல்லாம் வந்து உங்களுக்கு உடனே வரக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நாங்கள் போவோமே இடங்களையும் பார்த்துட்டு போவோம். உங்களுக்கு அங்க ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போய் வேணத்தை சந்தோஷம். சரி, ஓகே, நாங்க இப்ப போகலாம். என்ன மோதையமா காட்டுவோம் தம்பின மோதையம் மொத பாப்போம். சரி, வருங்க பிள்ளைய அழகு. நீ சிரிக்கும் சிரிப்பழகு அழகு. அத்தையின் முகம் அழகு அழகு. போ மேத்தஞ்சு பாருங்க. பாய்னு காட்டுங்க கொஞ்சம் பார்த்து. பாய் பாய் சொல்லி ஷார்ட் வரக்கூடாது. பாய் சொன்னா இங்க பாருங்க. உண்மைக்கு வந்து நல்ல ஒரு சந்தோஷமா தான் வந்து இருக்கணும். என்ன ஆனா இப்படி போறேன்னு சொன்னா சரியான சந்தோஷம் என்ன தெரியல இருக்கும். அப்படி இல்ல இவ்வளவு காலத்துக்கு பிறகு நாங்கள் மீடியாவுக்கு பிறகுதான் இப்படி வலிக்கிட்ட நாங்க. அப்ப அப்படி போயிருக்கோம். ஒரு சந்தோஷம் தான். இப்படி ஒரு சந்தர்ப்பம் அப்பப்ப அப்பப்ப வேலைக்கு அனுபவிச்சிடணும். அதுதானே அது கொண்டு இருக்கோம். மாமா கேட்டவராக மத்த சொல்லி போட்டா இல்ல நீங்க நில்லுங்க நாங்கள் போட்டு வாரம் அதான் நின்று சொன்னா உனக்கு எல்லாம் நாடி இயலாது. தெங்கேடி போறேன். அந்த வாடி போடியோ அந்த வாடி போடியோ இல்லாடி இங்கே கொண்டு கூப்பிடுற மாமா
போறங்க இஞ்சேங்கோ கூட கூப்பிடு வேணும். அப்ப வாடி போட்டின்னு சொன்னீங்களே இப்ப எங்கடி போறேன்னு கேட்டேன். அது ஒரு கிலோமீட்டர் போகேக்க என்ன கேட்பேன், மறுபடியும் எங்க போறேன்னு கேட்பேன், எங்க வார அப்படி கேட்பேன். நாங்கள் இங்கே எங்கோ வாங்குவோம் நாங்க. நினைச்சேன் நீங்க என்ன கேட்பேன். அத்தை உங்களுக்கு மாமா அத்தை மாமா எத்தனை வயசுல ப்ரோபோஸ் பண்ணினவர்? 14 வயசு. ப்ரோபோஸ் பண்ணுங்க சொன்ன என்னென்ன சொன்னவர்? அதரங்க சொன்னது கண்டோசம். ஆமா பாத்தி அந்த நேரம் கண்டோஸ் கொடுத்துக்கிறேடா. அப்ப பெரிய கண்டோஸ் ஆத்த அது தெரியும். சிக்கன் அந்த காதல் கதையை கேட்கல வந்து அத்தை வந்து பார்க்க சிரிக்கிறேன். நாங்கள் உங்களை மைஞ்சேங்கன்னு சொல்றேன். அப்ப வாடா அப்ப என்ன அப்பா அதான் மாமா பிள்ளையண்டு. ஓ கூடுதலாக உறவுகள் அவரவர் பெயர்களை சொல்லி புருஷன் மேல கூப்பிடுறது. அது அதனால அப்பா வந்துட்டு பிள்ளைன்னு சொல்றது வந்து அவருடைய பேரே புள்ளதானே, அது அளவா புள்ளையோன்னு கூப்பிடுறாங்க. அது ரெண்டுக்கும் சாம. நாங்கள் பிள்ளைன்னு தெரியாது. கொஞ்சம் தூரம் போன அப்புறம் பாப்போமே. நாங்கள் வெள்ளை தாண்டி போய் கொண்டு வெள்ளைய கிட்ட கிட்ட பின்னால வாரது முன்னூறு தெரியும் பாருங்க. கிட்ட கிட்ட வராங்க. என்ன போகணும் தெரியுது உறவுகளே உங்களுக்கு? ஜெயில் காட்டின வாகனம் போகுதான். இவன் பச்சை பசுலண்டு வேற லெவலோட கிடங்கள் என்ன, அதாவது நெல் கதிர்கள் வந்து போட்டு விடாங்க. இப்ப அதனால நேற்று ஒரு மழையை பெய்து காட்டிட்டு துளிர் வர சொல்லி ஒரு வடிவா இருக்கிறேன். அதோட நீங்கள் அந்த பாடி நீங்கள் ஏதோ சொல்லுங்க. பாத்துட்டு ஓடுங்க. இந்தாடா சரியா இல்ல காட்டுங்க, பின்னால காட்டுங்க. அத்தை என்ன செய்யணும்? நாங்கள் என்ன செய்கிறது? சாப்பாடு தேட அடுப்பான சொல்லி நீங்க கொத்து கட்ட போட்டு சாப்பாடுகளே கொத்து கட்டி தள்ளாமட்டு எந்த வீட்டை சாப்பாடு தர்ற கதை எல்லாம் நீங்க வைக்கிறீங்க. நல்ல வழி தண்ணி எப்ப நாங்க பார்க்க போறீங்களே? நாங்க அங்க இல்ல, நானும் உட்காரங்க. இங்க சின்ராஸ் ஐயா பாருங்க. கொஞ்சம் சின்ராஸ் ஐயா இங்க வேற சின்ராஸ் ஐயா. எப்ப பேர் மாத்துனீங்க? அது ஒவ்வொரு நாளைக்கு மாத்துறாங்க ஒரு பேர். நீங்க யோசிக்கிறீங்க சந்தையானே, அது இல்லை, அது இல்லையா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. அது மாமா அப்ப ஃபீல் பண்ண மாட்டாரு உங்களை காணையில இருந்து. அவருக்கு வேறையாக நான் இருப்போம். அதுதானே ஒரு அம்மா வீட்டார காய்ச்சி போடுவாண்டு ஒண்ணு சொல்லி இல்ல அவருக்கு இப்ப என்ன தன்னை போலதானே தன்னுடைய சகோதரங்கள் தாயாக்கள் பிள்ளையாள். அப்ப அதே மாதிரி தன்னை வீடும் இந்த வீடும் ஒன்று மாதிரி தான். மாட்டேன். ஓகே இங்க பாருங்க, நாங்கள் இப்ப வந்துட்டு நேரா வந்து போவோம். போயிட்டு அங்கால வந்து கண்டினியூவா உங்களுக்கு காட்டுறோம். ஏன்னா இப்ப நாங்கள் வந்துட்டு இப்ப இதுக்கால போறோம் தொண்டமனால என்னண்ணே இப்ப நான் உள்ளால போறேன். என்னத்த ரோட்டால போறோம்னா உள் ரோட்டால போறோம். அம்மாவும் ஜோ கடிக்க பழகி ஒன்றும் செய்யலாம கிடக்கு. மாணிக்க வாசகர் கோவில் ஓ எங்க பச்சை பசுமா கிடக்கு, கருத்து போய் கிடக்கு. ஓகே எங்களை பாருங்க, 3 பேரும் பின்னாடி தம்பி பின்னால போய் அம்மா எடுக்க பொண்ணு பின்னாவே இருக்கிறானே. இல்ல உன்ன கடலுக்கு நான் போடுறேன். நீ வா தம்பி உடுப்புல கொண்டுதானே ஐயா உப்பு போடுறாரு இல்லையா? ஆளை பிடிங்க, ஆளை பிடிச்சி அடிங்க போடுறாரு. கடற்கரையில அது நல்லா கிடக்கு. தண்ணி அப்ப புட்டி புட்டி எல்லாமே இன்னைக்கு கடற்கரையில இது முள்ளு 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 புல்லு 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 அந்த புல்லு கிட்ட போட்டு எடுத்துக்காங்களா ஏனுங்க நீங்கள் கொண்டு போய் மாமா காட்டுற பிளான் மாமாக்கு காட்டுவோம் வந்து அந்த புல்லு கண்ணுன்னா இன்னொரு ஆசையா இருக்கு தெரியுமா? அதுவும் சரி கடற்கரை அருகே நாங்க நடுவோம்
அது சரிங்க. ஓகே நாங்கள் போயிட்டு பார்ப்போம். ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் போயிருக்காங்க. என்ன வடிவான ஆட்டுக்குட்டி என்று பாருங்க. இதை கொண்டு அம்மா கொடுத்தா பெரிய சந்தோஷப்படுவேன். ஆட்டுக்குட்டி அங்கால மாட்டை காட்டுங்க. பசுமாடு போகுது. மாடு எல்லாத்தையும் அப்பம்பிக்கு அத்தை புதுலான். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்துட்டு பீச்சுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகியாச்சு. அங்கேயோ போயினம். சுனாமி அடிச்சா என்ன செய்கிறது? ஒரு நாள் ஆகித்தானே கடல் பொங்கு தான். அப்படி நாங்கள் இங்கே சைட் போவோமே. பார்த்தியோமே இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்காரு கோடக்கரைக்கு. எங்க போறீங்க? இங்க இங்கெல்லாம் வாங்க. நாங்க அங்கே போவோம். ஆக்கல்ல நிற்கணும். இங்க செல்லக்குட்டியில் நிற்கணும். அங்க அவ என்னது? ஓ சின்ன பிள்ளைய கொண்டு விடுறாங்க கடற்கரைக்கு. சஸ்பில கூட்டி வந்துக்கலாமே. அத்தை 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 இங்க அங்க அங்க அங்கன்னு சொல்ல அங்க போட்டும் பிடுங்க. என்ன செய்யறது? ஓகே இங்க பாருங்க. இப்ப நாங்க வந்து கடல் சுத்தி தம்பி தம்பி குளிக்க போறாங்க. கடல் குளிக்க போறாங்க. அதுக்காக போங்க நாங்க. ஓகே நாங்கள் உறவுகளே போறோம். கிப்பி தலைமுடி வளர்த்துக்கேன் உறவுகளே. நான் ஜப்பானிய போறாங்க உறவுகளே. பயமாங்க அந்த பாட்டு ஒரு பிள்ளைய பெற்ற உறவுகளுக்கு அம்மாவுக்கு தான் தெரியும் அந்த பிள்ளைய இந்த இதை புள்ளின்னு சொல்லி அதனால கத்துறேன். கேமராமேன் ஒர்க் அப்படின்னு வராங்க. கமெண்ட் பண்ணுங்க. குழந்தை போட்டு வார்த்தை கடல் வந்து கொஞ்சம் உள்ளுக்க போயிட்டு பார்த்தா தெரியும். இங்க வேணும் சொன்ன இதெல்லாம் வந்து இல்ல. இங்க இருந்த கடல் வந்து இப்ப உள்ள நல்லா போயிட்டு பார்த்தா தெரியும். தண்ணி கொஞ்சம் நல்லபடியா வத்திக்கணும். அதுல போனா மாமா குரல் யாரு பாடு பாடு நாங்க பங்காள போயிட்டு பாப்பேன். தம்பிக்கு தம்பி கொஞ்சம் தள்ளி போவேன்டா உள்ளுக்குள்ள. நான் மாறேன்டா போடா. என்ன முயல் கொண்டு கடல் கொண்டு போ கடலுக்கு. புழு புழு தம்பி குளிக்கிறான். கடல் குளிக்கிறான். அஞ்சு பேர் அம்மா குளியனே அம்மா அத்தை குளிக்க போறீங்கள அஞ்சு பேர். ஓ இங்க அம்மா பாரு கடல் குளிக்க போறேன். இஞ்சி அம்மா அண்ணே அம்மா என்ன எங்க ஆமா கருப்பு கருப்பு கலர்ல வருது. என்ன போ எங்க பேர் பாத்தீங்க தமிழா அது கடல் பாசி என்று சொல்லுமோ அங்க பேர் வருது ஒட்டுமோ ஓ மடி பணம் போயாம கிடக்கு. இன்றைக்கு வந்து கடல் வந்து கொஞ்சம் வித்தியாசமா கிடக்கு. என்னது என்னது கடல் கொஞ்சம் புல்லு கடல் புல்லு தானே அது கூடாது. பெல்ட் அடிடா பெல்ட் அடிடா அடி சும்மா அடி பரவாயில்ல ஒரு நாளைக்கு அடி. அம்மா குளிக்கணும் அம்மா கடலுக்கு வந்தா. ஐயோ டீஷர்ட் தண்ணிக்கு விழுந்துச்சு. என்ன செய்யறதா காய விட வேண்டாம்.
அங்க போனா தூக்கி கொண்டு போயிடும் முருகக்கல்ல தாண்டி கடல் கொண்டு போவா நம்ம என்னத்த முருகத்தை கல்லை தாண்டி கடல் கொண்டு போவாதல்லோ போய் வரலாம் வேணா ஒன்றும் செய்யாதோ நல்ல அளவு போன் போயிருக்கும் இப்போ நாங்கள் பீச்செல்லாம் பார்த்துட்டு இப்போ நாங்கள் ஃபைனலாக வந்துட்டு சோடா வந்து வேண்டி அப்படியே பிஸ்கெட்டு பண்ணி வச்சுக்கோங்க இது வந்துட்டு சாக்லேட் கிரீம் பிஸ்கெட் உண்மைக்குமே நாங்கள் தனியாக தான் சாப்பிடுவோம் ஐயோ தொந்து துவக்கிற சோடாவா மொத்தம் சொல்கிறேன் எங்களை சோகம் பேங்க கொண்டு அவளால் வர மாட்டேன் வீட்டை போய் மாமா பார்த்து ஆசைப்படுவேன் என்ன ரொம்ப லிப்டில் அடிச்சுட்டு வராது இது நல்ல பிஸ்கெட் உண்மைக்குமே நாங்கள் 4 பேர் நம்ம சாப்பிடுவோம் போங்கம்மா அங்கே வெட்டி கடைசியில் கேட்குறதா தாங்க வட்டி போல விடுங்க நீங்கள் கமராமேன் நாங்களை பார்ப்பேன் நல்ல பிஸ்கெட் நாங்கள் சொல்லி சாப்பிடுவோம் பார்க்காம இருந்துட்டேன் பூரா நைட்டு கலட்டின்னு விடான் இது வந்து சோடா வந்து கணக்கு அதாவது அத்தியாக்கெல்லாம் குடிக்கக்கூடாது 40 வயசுக்கு மேற்பட்டாக்கள் குடிக்கவே கூடாது ஆனா சொன்னாங்க 20 வயசுக்கு உட்பட்டா கொடுக்கணும் அதான் நான் குடிக்க தான் குடிக்க மாட்டேன் மத்தியா கண்ணங்க போனாண்டு இருங்க வாங்க எடுத்துட்டு இருங்க வாங்க பாட்டு போகிறான் அப்படியே பயந்து ஒன்று பக்கத்தில் கடிச்சாலும் கொஞ்சம் கொடுறா இல்லை குடி உண்மைவா அந்த அதுவும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் உங்கள் நத்தை இந்த மோதத்தை அம்புட்டா தெரிஞ்சு கொண்டே இருப்பான் சோடா இல்லையா பீர் கொண்டு வாங்கி அந்த பூரா 2 நாளுல வர மாட்டேன் இந்த கடலெல்லாம் சுத்திட்டு 2 ஜீவன்கள் எப்படி பார்க்க திருப்பி காட்டு அதுகள் பார்க்கறதுக்கு பிரச்சனை இல்லை திருப்பி காட்டுங்க ஃபோனில் பேசினோம் இல்ல தர மாட்டீங்களா காட்டுறீங்க தர மாட்டீங்களாமே எங்கடா காக்காக்களும் தெரியும் குடிங்க இந்த என்ஜாய் பண்ண கொண்டே புள்ள எனக்காக கூடாங்க போடணும் தெரியும் கொஞ்சம் செல்லத்துக்கு வைக்கும் இன்றைக்கி நல்ல மனசு எங்கே வந்த ஒரு அக்கா வெளிநாட்டுக்கார அக்கா அவன் தான் வீடியோ வர மாட்டான் உண்மைக்கு வந்து ஒரு அக்கா வந்தவா அதாவது வந்து பல்லையை கிட்ட இருக்கிறா டூரிஸ்ட்லேருந்து வந்தவன் இல்லை வேணுமே கூட அவள் ராக்கிட்டு தான் நாங்கள் வந்து போகணும் உண்மைக்குமே அவள் வந்து வீடியோவுக்கு வந்து பேச அந்த இஷ்டம் இல்லை வராங்கன்னு அப்போ அதனால் வந்துட்டு வேற மாட்டேன் காலப்போக்கில் நான் காட்டணும் உங்களுக்கு வாங்க அதான் இப்போ வேற கிலோசனம் வந்துடுறேன் போடா குடிக்க நாங்கள் போடிய முடிக்க மாட்டோம் சரியா கொஞ்சம் வேலைக்கு வந்திருந்தாத்த சரக்கேசி டைம்ல விளையாடிக்கலாம் அவன் தூய்சாக்கா சரியான ஆட்டி இருக்கலாம் எனக்கு முதல்ல கணக்கவே போவாங்க சரியான விருப்பம் என்னண்டு ரெண்டு நாக்கு சோத்துல போடா வட்டினாச்சும் வாக்கும் மத்த சரி ஓகே நாங்களே வந்து வீடியோ முடிக்கணும் நம்மளா வந்து என்ன கூதாரியாகலாம் பாக்குறாங்கலாம் சிரிக்குது சரி ஓகே நாங்கள் வந்து வீடியோ முடிக்கும் கடைசியில் வந்து போகிறதுல வீடியோ கட் பண்ணிட்டு ஃபோன் பண்ணினேன்னு சொல்லுவா ஓகே நாங்கள் வீடியோ முடிக்கிறோம் இந்த வீடியோ வந்து அப்படின்னு சொல்லி மறக்காம ஃபோன் பண்ணுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பில் பண்ணி கொடுத்தோம்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோ எல்லாம் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரக்கூடிய மாதிரி இருக்கும் இதோட நாங்கள் கொள்வோம் பாய் ஓகே பாதியம் சொன்னா இப்போ நாங்கள் வந்துட்டு கடற்கரைக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு அத்தை கொஞ்சம் என்ன சிரிங்க டைம் காணாது அப்படி அந்த கடற்கரை இருந்துச்சு அதுதான் நான் பாய்ந்தோம் நான் உடனே மாமா போன் பண்ணிட்டேன் என்ன நடந்தது அத்தை கண்டு அப்படி இல்ல நம்ம வரைக்கே சொன்ன பதில என்ன எப்பப்ப என்னென்ன நடக்கும்னு அது அந்தந்த நேரம் எடுத்துருவோம் என்ன ஆசையா இருந்தாலும் மனசுக்கு வச்சிருக்க கூட என்ன கொஞ்ச நேரம் நின்று டிக்டாக் எல்லாம் செஞ்சிருப்பா என்ன டைம் எல்லாம் அப்படி விட மாட்டேன்
இப்ப போட்டோ எடுக்கிறது தப்பு இல்ல தானே போட்டோ அதன செட்டிஸ பாக்கணும் முடியல அது ஒரு நாளைக்கு பாட்டதான் போடுவேன் வேற என்ன ஒரு நாளைக்கு 5 செட்டஸ் போடுவா கொண்டு மாமா கொண்டு ஆண்டவர் கொண்டு பிள்ளைகளுக்கு அப்படித்தானே அப்படித்தான் அது எனக்கு எப்படி போட்டீங்க ஒருக்கா போட்டீங்க ஒருக்கா போட்டேன் பாத்தீங்க போட்டோ போட்டுவானே அம்மா அது அப்ப சந்தோஷமா இது இப்ப கோயிலுக்கெல்லாம் போய் கோயிலுக்கு கடற்கரை போட்டு வந்து நீங்க என்ன நைனா பீச் காட்டுனீங்க என்ன பீச் இது அதுக்கு நாங்க தொண்டமனார் பீச் தொண்டமனார் பீச்சுக்கு கூட்டிட்டு வந்து போய் எங்களுக்கு சோடாவும் ஒரு விஷயம் வாங்கி சந்தோஷமே சந்தோஷம் அதுக்கும் பக்கத்துல உண்மைக்குமே நாங்கள் வந்து வீடியோ தொடக்கத்துல வந்து சொல்லல என்னன்னு சொன்னா அப்படி வந்துட்டு ஒரு அக்காவோட பாரமண்டு உண்மைக்குமே அந்த அக்காவுமே வந்து வாங்களோட என்ன இங்க இருக்கிறா பக்கம் சொன்னவனக்கா இருக்கிறா அப்ப எங்க வீடியோ பாக்குறேன்னு உண்மைக்குமே கேட்டோடனே அவ வந்து வந்துட்டானே அவதான் வாங்கி தந்தவா இந்த சோடா பிஸ்கெட் சொன்னாங்க வரைக்கும் ஒரு ரூபா காசும் கொண்டு வரையில அந்த சைக்கிள் பார்க்க ஐயா கூட 50 ரூபா கொடுக்குறாரு காசு இல்ல கடைசியில என்ன தெரியாது மாமான காரக்குற வந்து 50 ரூபா காசு டிக்கி கிடந்தது அந்த கூட்டி கொண்டு வந்த அக்கா தான் சொல்லி இருக்கிறாங்க போய் போவோம் அதுதான் நாங்கள் சரியில்லை தானே இல்ல நாங்க போய்தான் போவோம் சில நேரங்கள்ல அப்படி இல்ல அத்தை வந்து என்ன சொங்க குத்துருமே கிடந்து சரி அது நான் ஒரு பக்கம் வீடு கேட்டோம் இப்ப நாங்கள் வந்து வீடியோ முடிச்சுட்டோம் தானே அங்கேயே முடிச்சுட்டோம் நம்மள வந்து கதைச்சு கொண்டு வர தான் வந்து வந்தது அவன் சந்தோஷமே அம்மாவுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க அம்மா நல்ல சந்தோஷமே ரொம்ப ரொம்ப நல்ல சந்தோஷம் அங்க இந்த தென்னங்காட்சி காட்டும் எங்கட தென்னங்காட்சி அங்க தென்னம்புள்ளி இருக்கும் அங்க நிலச்சியா கிடக்கு அதிசயா இந்த தேங்காய் வின காலத்துல அந்த தென்னம்புள்ள எல்லாம் என்ன வரிசையா வச்சிருக்கேன்னு எதுக்குமே பெரிய பொருளாம் கிடக்கு நெஞ்சாலே